இந்த வீடியோ எதுக்குன்னா, எக்ஸல் ஷீட்டில் நம்ம நார்மலாக இந்த மாதிரி மந்த்து இன்கம் இதெல்லாம் நம்ம ஒரு பட்ஜெட் ஒன்று போடுறோம் அப்படின்னா, இதில் இன்கம்லாம் நம்ம வந்து அமௌண்ட்டு தான் ஃபில்அப் பண்ணுவோம். ஸோ அந்த அமௌண்ட்டு வந்துட்டு ருப்பீஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதை வந்து நம்ம வேர்ட்ஸில் கொடுத்தோன்னா பாருங்கள், வேர்ட்ஸுன்னு ருப்பீஸ் கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டில் அலைன்மெண்ட் ஆகுது. இது வந்து தப்பு. அப்போ நமக்கு லெட்டர்ஸ் வந்துட்டு லெஃப்ட்டில் அலைன்மெண்ட் ஆகணும். நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடியிலேருந்து, அதாவது ரைட்டு டு லெஃப்ட்டு தான் அலைன்மெண்ட் ஆகணும். வெறும் வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி அலைன்மெண்ட் ஆனால் தான் நமக்கு வந்துட்டு டிஜிட் வைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது 1, 10, 100, 1000 சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்தானம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம ருப்பீஸ் வந்துட்டு கொடுக்கணும், ஆனால் வேர்ட்ஸில் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரு வேல்யூ ஒன்று டைப் பண்ணிப்போம். நான் இப்போ ஒரு 75,000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு கடைசியிலேருந்து அலைன்மெண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ருப்பீஸ் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்திங்கன்னா கீழே பாருங்கள் ஃபார்மட் செல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே லெஃப்ட்டு சைடில் கேட்டகரியில் இப்போ நார்மலாக ஜென்ரலில் இருக்குது, நமக்கு வந்து இது கரன்சியில் வேணும். ஸோ கரன்சி சூஸ் பண்ணிக்கோங்க. கரன்சி சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சிம்பிள்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம ருப்பீஸ்ன்ற சிம்பிளை தேடி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ருப்பீஸ் சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்காலி, இங்கிலீஷ், இந்தியா, குஜராத்து, ஹிந்தி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதில் நான் வந்து தமிழ் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை எதை சூஸ் பண்ணாலும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ருப்பீஸ் சிம்பிள் தான் காட்டுது. நான் வந்து தமிழ் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா டெசிமல் பிளேசஸ் கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு வருது, பேலன்ஸ் வரும். இந்த 10 பைசா அப்படிலாம் எக்ஸ்ட்ராவாக வரும் இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் வர ஸ்தானம் உங்களுக்கு 2 டிஜிட் வேணுமா, இல்லை 3 டிஜிட் வேணுமா, 4 டிஜிட் வேணுமா அப்படின்றது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்களா. எனக்கு வந்து புள்ளிக்கு அப்புறம் வர வேல்யூஸ் வேணாங்கிறதுனால நான் வந்து 0ன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பாருங்கள், வேல்யூஸ்க்கு முன்னாடி ருப்பீஸ் வந்துருச்சு. நான் வந்து வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் டைப் பண்ணேன். இந்த கம்மாலாம் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண கரன்சியோடைய இதுவும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு செல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ருப்பீஸில் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செல்லில் வந்து இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள். வேல்யூ கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு செல்லில் எனக்கு வந்து இந்த ருப்பீஸ் ஃபார்மேட்டில் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செல்லுக்கு வந்துட்டு கரன்சி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இங்கே மேலே பாருங்கள் கரன்சி ஆப்ஷன் காட்டுது. அதுவே செகண்ட் செல் பாருங்கள் ஜென்ரல்னு காட்டுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒவ்வொரு டைமும் செலக்ட் பண்ணி நான் வந்து ஃபார்மேட்டை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்மேட் கொடுத்துட்டோன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்திங்களா, இதிலேருந்து உங்களுக்கு எத்தனை ரோஸ் வரைக்கும் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நான் போயிட்டு ஒரேடியாக கரன்சியை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து ஜென்ரலாக கரன்சியா அப்படின்றது கேட்காது. ஸோ உங்களுக்கு எத்தனை ரோஸ் இல்லை எத்தனை காலம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ருப்பீஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபார்மேட் செல்ஸை நீங்கள் ஒரேடியாக ஒட்டு மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு சிம்பிளில் பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் தமிழ் இந்தியான்னு கொடுக்குறேன், இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு இந்த ருப்பீஸ் சிம்பிள் வந்துட்டு எதில் காட்டுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ளதை சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு வேல்யூஸ் கொடுத்து நான் வந்து பாருங்கள்
என்டர் கொடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக வந்துடும் ருப்பீஸோட. சரிங்களா? ஸோ இது மட்டும் எனக்கு சென்டர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இங்கே மேலே பாருங்கள், அப்படியே இங்கே வந்து போல்ட்டு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது டார்க்காக தெரியுது. ஸோ இந்த போல்ட்டை நம்ம எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்டில் சென்டர் காட்டுது. ஸோ அந்த சென்டர் அலைன்மெண்ட்டையும் நம்ம எடுத்துட்டோன்னா கரெக்டாக நமக்கு ருப்பீஸ் ஃபார்மேட்டில் வேல்யூஸ் வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிட் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம ஒரு மந்த்லி பட்ஜெட் ஒன்று போடுறோம் அப்படின்னா மாதம் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், நம்மளுடைய ஒரு இன்கம்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம செலவு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் செலவாகிற ஆக்சுவல் ப்ரைஸ் உண்மையான செலவு வந்துட்டு இவ்வளோ செலவாகுது. ஸோ நம்ம நினச்சதுக்கும் செலவாகிற அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டோட்டலாக லாஸ்ட்டில் எவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்கிது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா போடணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது சப்ட்ராக்ஷன், ஸோ மைனஸ். ஸோ எப்போவுமே ஈக்குவல் டு போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதை பாருங்கள், பட்ஜெட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி காலம் அண்ட் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டி காலம் அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ. ஸோ நான் இதுக்கான ஃபார்முலா எப்படி போடணும்னா ஈக்குவல் டு போட்டுட்டேன் இல்லையா? ஸோ இது எந்த காலம்னா சி காலம், ரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2. அப்போது C2ன்னு டைப் பண்ணணும். சரிங்களா? C2 டைப் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆக்சுவல் அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டி காலமில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டி காலம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ C2ன்றதை நான் ஃபார்முலா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு D2 வந்து மைனஸ் பண்ண வேண்டிய காலம் வந்து ரோ. ஸோ நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டைப் பண்ணாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா -2000. அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட 2000 எக்ஸ்ட்ரா செலவாகிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்திங்கன்னா 2000 நம்ம நினச்சதை விட அதிகமாக செலவாகிருக்கு. ஸோ மைனஸ் அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், கீழே வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் டு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா போட்டுக்கணும். ஈக்குவல் போட்டுட்டு ஸோ இந்த 2 அமௌண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த செல்ஸை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு தென் இந்த காலமை நான் இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எனக்கு காட்டிடுச்சு. இங்கே கீழே பாருங்கள் 68,000 65,000. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3,000 நமக்கு வந்துட்டு சேவிங்ஸ். சரிங்களா? நம்ம நினச்ச அமௌண்ட்டை விட 3000 ரூபா கம்மியாக செலவாயிருக்கு. அப்போது இந்த 3000 ரூபா நம்மளுக்கு லாபம். இங்கே மேலே பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச அமௌண்ட்டை விட 2000 ரூபா அதிகமாக செலவாயிருக்கு. ஸோ 2000 ரூபா நமக்கு வந்து நஷ்டம். ஸோ அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு இதுக்கும் அது மாதிரி ஈக்குவல் டு போட்டு ஒரு காலம் ஒரு செல்லையும் செலக்ட் பண்ணி மைனஸ் சிம்பிள் கொடுத்து அடுத்த செல்லை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரோக்கானதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு அமௌண்ட் வந்துடுது. ஸோ இந்த அமௌண்ட் வந்தது இல்லையா, இந்த செல்லை அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுது இல்லையா, இதை ஃபுல்லாக இழுத்து விடுங்க. நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இதுக்கு நம்ம போட்ட ஃபார்முலாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ ஒரு டைமும் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்திங்களா, அதிலேருந்து இழுத்து விட்டாலே போதும், நமக்கான ஆன்சர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு நம்ம ஒரே ஒரு ரோக்கானதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், நமக்கு வந்து மைனஸ் காட்டுது பார்த்திங்களா, இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக செலவானது. மைனஸ் இல்லாமல் காட்டுது பார்த்திங்களா, அது எல்லாமே நமக்கான ஒரு இன்கம் சேவிங்ஸ் அமௌண்ட்டு. சரிங்களா?
ஸோ இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு மட்டும் காமிச்சா போதும், எனக்கு இந்த மைனஸ் சிம்பிள்லாம் காட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த செல் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூஸ் என்னத்தில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் கிடைக்கிது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ 4790 எக்ஸ்ட்ராவாக செலவாக இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நார்மல் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மைனஸ் வேண்டாம், இந்த சிம்பிள் வர வேண்டாம், ஜஸ்ட்டு அமௌண்ட்டு மட்டும் காமிச்சா போதும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள், ஏபிஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏபிஎஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. சாரி, ஏபிஎஸ்க்கு முன்னாடி ஈக்குவல் டு போட மறந்துட்டேன். எப்போவுமே நம்ம ஒரு சம் போடுறோன்னா ஈக்குவல் டு மஸ்ட்டு, அப்போ தான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஏபிஎஸ் ஃபார்முலா போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ் கொடுத்துக்கோங்க. இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு மைனஸ் இல்லாமல் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு மட்டும் காட்டுது. ஸோ இது நமக்கு டோட்டலாக கன்ஃபியூஸாக ஆகும். ஸோ நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அதை சொன்னேன். சரிங்களா? ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம இந்த ஃபார்முலா ஏபிஎஸ் ஃபார்முலாவை நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண வேண்டாம். சரிங்களா? நம்ம நார்மலான ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம வந்து ஃபார்முலா போட்டுட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. பாருங்கள், இப்படி ஃபுல்லாக எது வரைக்கும் நமக்கு கால்குலேஷன் தேவையோ அது வரைக்கும் இழுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் நமக்கு கிடச்சிட போகுது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரோக்கான ஃபார்முலாவை மட்டும் நம்ம போட்டுட்டோன்னா போதும். அடுத்தடுத்து ரோஸ்க்கு ஃபார்முலாவை நம்ம இழுத்து விட்டுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இது கரெக்டாக இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ சேவிங்ஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வழக்கம் போல் ஈக்குவல் போட்டுக்கோங்க. சேவிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் எல்லாமே சேம் அமௌண்ட் தான். பாருங்கள், இப்போ இந்த B2ன்ற இந்த காலமையும் ரோவையும் சேர்த்து B2 அப்படின்னு சொல்லுவோம். B2 செல்னு சொல்லுவோம். இந்த B2 செல்லை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய இன்கமோட நம்மளுடைய ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 10,000 மார்ச் மந்த்துக்கானது. ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இன்கம் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 70,000 கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்திங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5,000. 75,000ல் 70,000 நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 5,000 நமக்கு சேவிங்ஸாக இருக்குது. இதை வந்துட்டு இழுத்து விட்டுடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 3 ரோஸ் வந்துட்டு டைப் பண்ணி காமிச்சேன். ஸோ நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ சேவிங்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலாவை நம்ம டைப் பண்ணிகிட்ருக்க வேணாம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பி காலம், இது வந்து இந்த ரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ. ஸோ இதை B2 செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி காலம் அண்ட் 5th ரோ. ஸோ B5 செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம செலக்ட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த செல் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இது வரைக்கும் சேவிங்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கீழே பாருங்கள் கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலமையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம்
கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். B2 காட்டுதுங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கோலன் வச்சுக்கணும். கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செல்லை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நமக்கு டைப் பண்ணிகிட்ருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டாலே அதுவே என்ன ஆகிக்கும்னா நமக்கு ஃபார்முலாஸ் வந்துடும். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கிராண்ட் டோட்டல் கிடச்சாச்சு. ஸோ மொத்தம் 12 மந்த்துக்கும் 75,000. ஸோ டோட்டல் கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 9 lakhs. அதே மாதிரி இந்த காலம் ஈக்குவல்ட்டு கொடுத்துக்கோங்க. சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு கிராண்ட் டோட்டல் கிடச்சிடுது. ஸோ டோட்டல் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1,18,211 rupees கிடச்சிருக்கு. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 789. பாருங்கள், நம்மளுடைய ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 7,81,789. ஆனால் நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ இந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு 789 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவாகிருக்கு ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதுதான் இங்கே. ஸோ டோட்டலாக இந்த 9 lakhsல நமக்கு கிடச்சிருக்க சேவிங்ஸ் 1,18,211 rupees. ஸோ கிராண்ட் டோட்டல் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க.